ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபிகார்ன் மஞ்சூரியன் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம்ஸ் பேபிகார்ன் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான பேபிகார்ன்ஸாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா ஒரு 2 பீஸாக போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அதை ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஒரு 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பாயில் பண்ண தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 ஸ்பூன் மைதா, 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க கார்ன்ஸை இதுக்குள்ளே போட்டு நல்லா ஒரு கோட்டிங் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றா போட்டுறக்கூடாது, எல்லாம் ஒட்டிக்கும். தனித்தனியாக போட்டி எடுக்கலாம். இதை நம்ம டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தடவை போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். இந்த மாதிரி செய்கிறதுனால கார்ன்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஃபஸ்ட் டைம் நம்ம போட்டு எடுக்கும்போது அந்த அளவுக்கு கிறிஸ்பி வராது. செகண்ட் டைம் நம்ம போட்டு எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால அதில் இருக்க எக்ஸஸ் ஆயிலெலாம் டிஷ்யூ பேப்பர்லேயே அப்சர்வ் ஆகிடும். அப்போது நம்மளோட ரெசிபி ரொம்ப ஆயிலியாக தெரியாது, இல்லைன்னா ஆயிலியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இப்படி போட்டு வச்சுருக்கேன். ஒரு பேன் சூடானதும் அதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண 1 ஸ்பூன் பூண்டு, 1 ஸ்பூன் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கேப்சிகமும் வெங்காயமும் இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மைதா சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தோடு இதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்து இது எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டால் போதும். அவ்வளோதான், நம்மளோட பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பேபிகார்ன் மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.